இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லிங்க்டு லிஸ்ட் கிரியேஷன் இன் பைத்தானில் எப்படி நம்ம லிங்க்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது. பைத்தானில் லிங்க்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த டிஃபால்ட் மாடியூல் இல்லை இன்பில்ட் ஃபங்க்ஷனோ எதுவுமே இல்லை, நம்ம மேனுவலாக தான் எழுதணும். அதை எப்படி பைத்தானில் லிங்க்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் லிங்க்டு லிஸ்ட்னால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ரெண்டு வேல்யூ இருக்கும், ரெண்டு பார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு வேல்யூ, அது வந்து பாயிண்ட் பண்ண போகிற நெக்ஸ்ட்டு போகிற பாயிண்ட்டர். இப்போ ஒரு வேல்யூ இருக்குன்னா லிங்க்டு லிஸ்ட்டோட டெஃபினிஷன் என்னென்னா லிங்க்டு லிஸ்ட் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். அது வந்து ஒரு லிங்க் மூலமாக ஒன்று கனெக்டில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு லிங்க் மூலமாக செகண்ட் நோடு வந்து கனெக்டில் இருக்கும். இப்போ செகண்ட் நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் நோடு கூட கனெக்டில் இருக்கும். இது மாதிரி வந்து கனெக்டில் இருக்கும். இப்போது எனக்கு வந்து ஒரு நோடுக்கு 2 பாயிண்ட் ஒன்று வேல்யூ, இன்னொன்று வந்து லிங்க்கு. அதே மாதிரி நான் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்து நோடுன்னு வச்சுக்கிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன். என்னென்ன வேரியபிள் எனக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். என்னென்ன வேரியபிள் எனக்கு வேணும்னா வேல்யூன்றது ஒன்று, ஒரு லிங்க்டு லிஸ்ட்னால் ஒரு வேல்யூ ஒன்று கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட் அது பாயிண்ட் பண்ண வேண்டிய லிங்க் வேணும். நான் வேல்யூ ஒன்று இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது பாயிண்ட் பண்ண வேண்டிய லிங்க் வந்து சைல்டு அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு பின்னாடி வர்றது சைல்டு, பேரண்ட் அப்படி சைல்டுன்ற மாதிரி வச்சுக்கலாம். சைல்டு ஈக்குவல் டிஃபால்ட்டாக வந்து அதை நன்னுன்றதை செட் பண்ணிக்கலாம். பேராமீட்டரை நன்னு செட் பண்ணிவிட்டு இப்போது செல்ஃப் டாட் இதுக்கு வர வேல்யூ நான் என்ன செட் பண்ணுறேன்னா, இந்த வேல்யூக்கு என்ன செட் பண்ணுறேன்னா ஈக்குவல் டு வேல்யூ செல்ஃப் டாட் சைல்டு ஈக்குவல் டு இதுக்கு வர சைல்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நோடு வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. என்னென்ன வேல்யூ எனக்கு வேணும், என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேணும், நான் ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு லிங்க்டு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் எனக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட் ஒன்று எழுதலாம். இந்த ஸ்ட்ரிங் மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா வர்ற வேல்யூவை அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ண போகுது, வேறு ஒன்றும் பண்ணல. இந்த ஸ்ட்ரிங் மெத்தட் ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் ஆஃப் அந்த இப்போது செல்ஃபில் இருக்க வேல்யூவில் இருக்க வேல்யூ வந்து அது அப்படியே ரிட்டர்ன் பண்ண போகுது, வேறு எதுவுமே பண்ண போகுது. இப்போ வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட் க்ரியேஷன் வந்து இதுதான் வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கிளாஸ் வந்து ஒரு கோடு ஒன்று எழுதியிருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது லிங்க்டு லிஸ்ட் க்ரியேட் ஆகுதா அப்படின்றது. ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். நோடுன்ற ஆப்ஜெக்ட்டை கரண்ட்டுன்னு வச்சுக்கிட்டு நோடுன்ற ஆப்ஜெக்ட்டை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றுன்றதை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒன்றுன்றது க்ரியேட் பண்ண உடனே ஒன்றுன்றது க்ரியேட் ஆகிட்டு அது பாயிண்ட் பண்ணுறது வந்து நன்னாக இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 8 இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 கண்டினியூஸ் ஸ்ட்ரிங்ஸை வந்து நான் எடுத்து லிங்க்டு லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு லூப் போட்டுக்கிறேன் ஃபார் I in range. இது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் போட்டிருக்க லிங்க்டு லிஸ்ட் கோட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா. 2 to 8 ஆல்ரெடி நான் 1 கொடுத்துருக்கேன், அதனால் ஒரு 2 to 8 கொடுத்தா 7 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு நோட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ மேலே இருக்கிற கரண்ட் ஈக்குவல் டு நோட் ஆஃப் என்ன க்ரியேட் பண்ணுறேன்னா, நான் இதுலேருந்து வர்ற வேல்யூ ஐ வந்து வேல்யூ, அது எதை பாயிண்ட் பண்ணியிருக்கணும்னா ஆல்ரெடி இருக்கிற கரண்ட் வேல்யூ வந்து அது பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. இது கரண்ட் வேல்யூ வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. இப்போது இது ரிப்பீட் ஆகி இந்த மாதிரி ஒரு நோடு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதை பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம என்ன வருதுன்னா வெறும் லாஸ்ட்டாக இருக்கிற 7ன்ற கேரக்டர் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம லிங்க்டு லிஸ்ட்டை டைரெக்டாக பார்க்க முடியாது. இதுக்குன்னு வந்து தனியாக ஒரு மெத்தட் லிங்க்டு லிஸ்ட்டை ஒரு ஹியூமன் பார்க்குற மாதிரி ஒரு இப்போ நான் பார்த்தேன்னா இது வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத வந்து என்னால் பார்க்க முடியாது. அதுக்காக நான் ஒரு மெத்தட் வரேன். அந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா லிங்க்டு லிஸ்ட்டை லிங்க்டு லிஸ்ட்டை இன்புட்டாக வாங்கி ரிட்டர்ன் பண்ணுறது என்ன ரிட்டர்ன் பண்ணால் ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது ஒரு நோடு இன்னொரு நோடு கனெக்டில் இருக்க அந்த ஒரு ஃபார்மேட் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதுக்காக நான் ஒரு மெத்தட் எழுதுகிறேன். என்ன மெத்தட்னா டெஃப் லிங்க்டு லிஸ்ட் டு ஸ்ட்ரிங். லிங்க்டு லிஸ்ட்டை வந்து நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து உள்ளே நான் என்ன பாஸ் பண்ணணும்னா பேராமீட்டராக நான் என்ன பாஸ் பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம்ல அந்த நோடு கரண்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு லிங்க்டு லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணி இந்த கரண்ட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன். பேராமீட்டர் வந்து நான் ஹெட்டுன்னு வச்சுக்கிறேன். இப்போது கரண்ட் ஈக்குவல் டு இந்த ஹெட்டை வந்து நான் அசைன் பண்ணி கரண்ட்டாக இப்போ வந்து ஹெட்டை அசைன் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு வேல்யூவாக ரீட் பண்ணி நான் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் வந்து நான் ஹியூமன் ரேட்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். நான் ஒரு வைல் லூப் போகிறேன். இந்த வைல் லூப் ஏதோ வரைக்கும் ரிப்பீட் ஆகும்னா கரண்ட்டில் வந்து வேல்யூஸ் இருக்கிற வரைக்கும் அந்த லிங்க்டு லிஸ்ட்டில் வேல்யூஸ் இருக்கிற வரைக்கும் இந்த வைல் லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் லிஸ்ட்டில் வந்து அப்பன் பண்ண போகிறேன். லிஸ்ட்டில் என்ன அப்பன் பண்ண போகிறேன்னா இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை அப்போது கரண்ட் டாட் வேல்யூ வந்து நான் லிஸ்ட்டில் அப்பன் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டுன்றது வந்து ஃபஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா நெக்ஸ்ட்டு நான் கரண்ட்டோட பாயிண்டரை வந்து செகண்ட் இதுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு நான் கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் சைல்டு வேல்யூ வந்து நான் கரண்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணிட்டேன்னா இப்போ இது வந்து கண்டினியூஸாக அந்த லூப் இருக்கிற இந்த கரண்ட் அந்த லிங்க்டு லிஸ்ட்டில் வேல்யூஸ் இருக்கிற வரைக்கும் இது கண்டினியூஸாக
ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக எனக்கு லிங்க்டு லிஸ்ட்டில் வேல்யூஸ் எல்லாம் தீர்ந்து இது ஃபினிஷ் ஆகிடுச்சு, வேல்யூஸ் எல்லாமே எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வரும்போது அது லாஸ்ட்டாக நன்னுன்ற ஒரு வேல்யூ வந்து அதை ஆட் பண்ணணும். லிஸ்ட்டு டாட் அப்பண்ட் நன்னுன்றதை வந்து அது வந்து ஆட் பண்ணணும். இல்லை நன்னுன்றதை ஆட் பண்ணியாச்சு. நன்னுன்றதை ஆட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, இருக்கிற எல்லா லிஸ்ட்டில் இருக்க எல்லா வேல்யூவையும் ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு அந்த ஆரோ மார்க் வச்சு ஜாயின் பண்ணி எனக்கு எல்லாத்தையும் ஒரு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். இப்போது இதை வந்து பிரிண்ட் பண்ணால் லிங்க்டு லிஸ்ட்டுக்கு நான் வந்து இது பாஸ் பண்ணுறேன், ஹெட்டு பாஸ் பண்ணுறேன். இந்த ஹெட் எதுனா லிங்க்டு லிஸ்ட் பாஸ் பண்ணுறேன். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் லிங்க்டு லிஸ்ட். இதை பிரிண்ட் பண்ணோம்னா ஒரு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. 7 6 5 4 3 2 1 ஃபைனலாக வந்து நன். இதுதான் வந்து ஒரு ஹியூமன் ரீடபிள்